மகளை காப்பாற்றினால் விஸ்வாசம், மனைவியை காப்பாற்றினால் விடாமுயற்சி, அதுவே மகனை காப்பாற்றினால் குட் பேட் அக்லி. முன்னாள் கேங்ஸ்டர் ரெட் டிராகன் என்கின்ற ஏகே தன் மனைவி த்ரிஷா கேட்டுக்கொண்டதாலும் மகனுக்கு ஒரு நல்ல தந்தையாக இருக்க வேண்டும் என முடிவெடுத்ததாலும் தன் தவறுகளை ஒப்புக்கொண்டு அரசாங்கத்தில் சரணடைந்து மும்பையில் 18 வருடங்கள் சிறைவாசம் இருக்கிறார் ஏகே. அப்பாவின் குற்ற பின்பத்தை மறைத்து அவர் பிசினஸில் பிஸியாக இருக்கிறார் என சொல்லி ஸ்பெயினில் தன் மகன் கார்த்திகேயாவை வளர்க்கிறார். பல வருடங்களுக்கு கார்த்திகேயாவை பார்க்க சிறையில் இருந்து விடுதலையாகி ஸ்பெயினுக்கு ஏகே வரும்போது போதைப் பொருள் வழக்கு ஒன்றில் கார்த்திகேயா கைதாகிறார். மகனுக்காக கைவிட்ட வன்முறையை அவனை காப்பாற்றுவதற்காக மீண்டும் கையில் எடுக்கிறார் ஏகே. மகனை போதைப் பொருள் வழக்கில் சிக்க வைத்தது யார்? அவரை காப்பாற்றினாரா ஏகே? இவைதான் படத்தின் மீதி கதை. கடந்த சில வருடங்களாக மிக சீரியஸான படங்களில் அஜித்தை பார்த்து பழகிய ரசிகர்களுக்கு கண்டிப்பாக GBU ஒரு புத்துணர்ச்சியை தரும். இளமையான தோற்றம், ஸ்டைலான கேங்ஸ்டர் வரை பல கெட்டப்புகளில் வருகிறார். கார்டு மேல 16 நம்பர் சொல்லு சார், இருங்க பாய் என ட்ரெண்டிங் வசனங்கள் துவங்கி அஜித்தின் பழைய படங்களின் வசனங்கள் வரை அஜித் பேசும் ஒவ்வொன்றுக்கும் தட்ரா கிளாப்ஸ் என ரசிகர்கள் அலற விடுகிறார்கள். ஒரு ரசிகராக அஜித்திடம் பார்த்து ரசித்த அத்தனையும் இந்த படத்தில் கொண்டு வந்து சம்பவம் செய்திருக்கிறார் ஃபேன் பாய் ஆதிக் ரவிச்சந்திரன். நடிகராக அஜித் ஒன் மேன் ஷோவாக படத்தை தாங்க முயற்சித்திருக்கிறார். டான்ஸ், ஃபைட், மாஸ் என எந்த குறையும் வைக்கவில்லை. த்ரிஷாவுக்கு பெரிய ரோல் இல்லை என்றாலும் வரும் காட்சிகளுக்கு தேவையான சீரியஸ் உணர்வை கொடுக்கிறார். வில்லன் ரோலில் வரும் அர்ஜுன் தாஸ் வித்தியாசமான கெட்டப்பில் வந்திருக்கிறார். ஓரளவு கவனிக்க வைக்கிறார். இவர்கள் தவிர பிரபு, பிரசன்னா, சுனில், உஷா உதுப், பிரியா பிரகாஷ் வாரியர் என பலர் வருகிறார்கள். எல்லோரும் கெஸ்ட் ரோல் அளவிலேயே வருகிறார்களே தவிர யாருக்கும் அழுத்தமான பாத்திரம் இல்லை. கெஸ்ட் ரோலில் வரும் சிம்ரனுக்கு கூட ஒரு நல்ல ரோல் இருக்கிறது. ஆனால் முழுமையாக வரும் கதாபாத்திரங்களுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை. படத்தின் பிரச்சனை படம் எழுதப்பட்டிருக்கும் விதமே. படத்தின் கதை மிக வழக்கமானதுதான். சரி, அதை கொடுத்த விதத்தில் புதிதாக ஏதாவது இருக்கும் என்றால் படத்தில் 2 நிமிடங்களுக்கு ஒரு முறை அஜித்தின் பழைய பட ரெஃபரன்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. துவக்கத்தில் ஜாலியாக இருக்கும் அவை போக போக சோதிக்கிறது. ஒரு கட்டத்தில் போர் அடிக்க ஆரம்பித்து விடுகிறது. இன்னும் சொல்ல போனால் இது அஜித்தின் பழைய படங்களை அஜித்தை வைத்தே ஒரு ஷோ ரீலாக எடுத்தது போல்தான் இருக்கிறது. இன்டர்வெல்லில் வரும் அந்த விஜய் பட ரெஃபரன்ஸ் ஒரு நல்ல முயற்சி. மற்றபடி ஒரு பக்கம் ரெஃபரன்ஸ் சோதிக்கிறது என்றால் இன்னொரு பக்கம் விண்டேஜ் பாடல்களை கொண்டு மேலும் எரிச்சலை கூட்டுகிறார்கள். ₹1 பாடல் துவங்கி பணத்துக்காக என்ன விட்டு அவன் கூட போனியே வரை பாட்டு செலக்ஷன் சிறப்பு என்றாலும் படத்தில் அது பொருந்தவில்லை. ஏகே எவ்வளவு பெரிய டான் என்பதை சொல்ல பின் கதை ஒன்று சொல்லப்படுகிறது. படத்தின் ரைட்டிங் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதற்கு அதுவே உதாரணம். அதிலும் டான்லி, ஜான்விக், ப்ரொஃபசர் என கலராக ரீல் விடுவதெல்லாம் என்ன விதமான ஸ்கேம் என தெரியவில்லை. ஜிவி பிரகாஷ் இசையில் பாடல்கள் பெரிதாக கவரவில்லை. டார்கியின் புலி பாடல் சேசிங் காட்சிக்கு எனர்ஜி ஏற்றுகிறது. அபிநந்தன், ராமானுஜன் ஒளிப்பதிவில் படம் கலர்ஃபுல்லாகவும் தரமாகவும் இருக்கிறது. படத்தில் சொல்லப்படுவதெல்லாம் ஒன்று அஜித்தின் பழைய ரெஃபரன்ஸாக இருக்கிறது. இல்லை என்றால் நம்பவே முடியாத அளவு லாஜிக் இல்லாமல் இருக்கிறது. அட்லீஸ்ட் அதை ஒரு தெளிவான பரபரப்பான திரைக்கதைக்குள் வைத்திருக்கலாம். படம் என்னதான் 2 மணி நேரம் 20 நிமிடங்களே ஓடினாலும் சுவாரஸ்யம் இன்றி இருப்பதால் படத்தை முடிங்க பாஸ் என்ற எண்ணம் மேலிடுகிறது. படத்தின் இறுதியில் வரும் ப்ளூப்பர்ஸ் காட்சிகள் படம் பார்த்த களைப்பை கொஞ்சம் நீக்குகிறது. அஜித்தின் பழைய பட ரெஃபரன்ஸ் காட்சிகளை திரைக்கதைக்குள் வைத்து ஆதிக் கொடுத்திருக்கும் மாசப் வீடியோ போல் இருக்கிறது இந்த குட் பேட் அக்லி.